எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வா ஆழ்க, குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேர் பெருமக்களுக்கும் என் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகளையும் ராசி பலன்களையும் பார்ப்போம். ஜூன் மாதம் 2/6/2026 செவ்வாய்க்கிழமை, உத்தராயணம், பராபவ ஆண்டு வைகாசி 19ஆம் நாள். இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. மாலை நல்ல நேரம் 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் 3 மணி முதல் 4:30 வரை. குளிகை 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் 9 மணி முதல் 10:30 வரை. இன்றைய திதி துதியை திதி. இன்றைய நாமயோகம் சுபநாமயோகம். இன்றைய கரணம் கரசை கரணம். இன்றைய நட்சத்திரம் மூலம், சந்திராஷ்டம நட்சத்திரம் கிருத்திகை. ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று. இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் புதன் சுக்கிரன், கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது, தனுசில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? செவ்வாய்க்கிழமை குரு பெயர்ச்சி நடந்துருச்சு. எல்லோர் வாழ்விலும் ஏற்றங்கள் வரணும், எல்லாரும் இல்லத்திலும் மகிழ்ச்சி பொங்கணும், அனைவரது வாழ்க்கையும் சிறப்பாக வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எல்லாரும் விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதுபோல இந்த செவ்வாய்க்கிழமையில கவலையே படாம கண்ணை மூடிட்டு போய் நேரம் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணாலும் சரி, லட்சுமி நரசிம்மர் வழிபாடு பண்ணாலும் சரி, செவ்வாய்க்கிழமையில கடன் அடைக்கிற விஷயம் செஞ்சாலும் சரி, நீங்க கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க. எல்லா நாளும் கடன் அடைக்க முடியல, மனம் ரொம்ப வெதும்பி போயிட்டு இருக்கோம் அப்படின்றவங்களுக்கு கூட இந்த நாளில் செய்கின்ற பூஜைகள் வெற்றி பெறும். செவ்வாய்க்கிழமை உற்றக்கூடாது, சிறப்பான ஒரு நாள். இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேன்மை பொருந்திய முதன்மை ராசியான மேஷராசி அன்பர்களே, கிரக மாற்றங்கள் நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாற்றங்களால் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற நன்மைகள் ஏராளம். 7.5 சனியை பற்றி கவலைப்பட தேவையில்லை. மனம் நிறைவாக நீங்கள் செய்கின்ற செயல் வெற்றி பெறும். பொதுவாக சொல்ல போனால் யாரையும் கடிந்து வலிந்து எதையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வெற்றி பெற்று வாழக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. அமைதி காத்து வெற்றி பெற்று வெற்றி நடை போடக்கூடிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் சிறந்த ஒரு வெற்றியாளரே அப்படிங்கிற முடிவுக்கு வந்துருங்க. இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள். கவலை கொள்ள தேவையில்லை, வெற்றி பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் சிறப்பான நாள். மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு, எல்லா வகையிலும் ஏற்றமும் உண்டு. எது வேணும் எது கிடைக்கல அப்படிங்கிறதுலாம் இல்லை, எல்லாமும் கிடைத்து சந்தோஷமாக வாழ்கின்ற வாழ்க்கை உங்களுக்கு இருக்கிறது. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த வாழ்க்கையில நீங்க வெற்றி பெறுவீங்க. குருவின் 3ஆம் இட பயணம் உங்களுக்கு வாழ்க்கையில் சரிப்படுத்தி கொடுத்து விடும். நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு வாழ்க்கை துணை, ஒரு சந்தோஷமான விஷயங்கள் இருக்கிறது. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் அமைதியா இருந்தா போதுமானது. மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நாள் ஒரு விருத்தி, அதாவது ரொம்ப சந்தோஷமா ஒரு புதிய முயற்சிகள் வெற்றி அடைகிறது. இது போல சந்தோஷமான விஷயங்கள்லாம் நடக்க காத்திருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள், வெற்றி பெறுங்கள். கடகராசி என்பவர்களுக்கு குருவின் பயிற்சி போதுமான வரையில் எல்லாவித நன்மையும் கொடுக்க காத்திருக்கிறது. லாபங்கள் ஏற்படும், மகிழ்ச்சியான ஒரு போக்கு, அனைத்து விதமான நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள், வெற்றி பெறுங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த நாள் ரொம்ப மகிழ்ச்சியான நாள். எல்லா வகையிலும் ஏற்றங்கள் உண்டு, எல்லாமும் உங்களுக்கு கிடைக்க பெறும். ஏன்னா விரயத்துல குரு வந்திருக்காரு உச்சத்துல, எல்லா செலவினங்களும் உண்டு. அதுவும் சுப செலவுகளா ஏற்படுத்துவார். என்ன செலவு ஏற்படுத்துவார்? உங்களோட வீட்டை புதுப்பிப்பீங்க, கடனை மாத்தி அமைப்பீங்க,
புரியுதுங்களா? வீட்டில் ஏதேனும் பிரச்சனைகள் பிரச்சனைகள் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடும். அத்தனை நன்மையும் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. வாழ்த்துக்கள். கன்னிராசி என்பவர்களுக்கு 11ஆம் இடம் உச்ச குருவால் ரொம்ப அதீதமான நன்மைகள் உண்டு. முயற்சி எந்த முயற்சி வேணாலும் சில இறங்கி ஓடலாம், எல்லாமும் ஜெயிக்கும். அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. வாழ்த்துக்கள். துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த நாள் ஒரு சிறப்பான யோகங்கள் அமைய பெற்றிருக்கிறது. ரொம்ப மகிழ்ச்சி உண்டு, சந்தோஷம் உண்டு, வெற்றிகள் உண்டு, எல்லாமும் கிடைக்கப்பெற்ற ஒரு அற்புதமான யோகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். விருச்சக ராசி அன்பர்களே, விருச்சகத்தை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா இந்த சந்திரனின் பயணம் மாறி இப்போ தனுசுக்கு போயிட்டாரு சந்திரன். ஆனா இருந்தாலும் உங்களுக்கு ஏற்றங்கள் மிக அற்புதமா இருக்கும். உங்களுக்கு எதையுமே நீ கவலைப்பட தேவையில்லை. எல்லா விஷயத்தையும் கண்ணீர் விட்ட காலம் போய்விட்டது. வெற்றி உங்களை தேடி வருகின்ற காலம் வந்து விட்டது. வாழ்த்துக்கள். தனுசு ராசி என்பர்களே, தனுசுவை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா புதிய வீடு அல்லது பழைய வீடு இடிச்சு புது வீடு கட்டுற அளவுக்கு ஒரு நேரம் யோகங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் வாழ்க்கையில இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நடந்து போறதுக்கோ இல்லை பயிற்சி பண்றதுக்கோ இல்லை புதிய வண்டி வாகனங்கள் சேர்க்கை பண்றதுக்கோ உங்களுக்கு காலங்கள் வந்து விட்டது. இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்கள், மகரத்தை பொறுத்த மட்டும் சிறப்பான ஒரு நன்மைகள் நடக்க காத்திருக்கிறது. புரியுதுங்களா? இந்த குரு பார்வையே உங்களை வந்து பெரிய அளவில் கொண்டு போகும். அந்த குருவின் பார்வையால் நன்மைகள் ஏராளம் நடக்க காத்திருக்கிறது. ஒரே ஒரு விஷயம் தான், இறை வழிபாடு, தெய்வீக சிந்தனை மட்டும் இருந்தால் போதும். சுய ஒழுக்கம் இருந்தால் மகரம் வெற்றி பெறும். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு, கும்பத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா குரு ராகு சஞ்சனை, அதாவது பார்வைகள் இருந்தது. இப்போ குருவின் 2ஆம் இடம் பார்வை, குருவின் 12ஆம் இடம் பார்வை, அதாவது ரெண்டுமே பேலன்ஸ்டா போயிட்டு இருக்கும் எல்லா விஷயத்திலுமே. சரி, புரியுதுங்களா? ஏன்னா விரயத்தை பார்த்தா மட்டும் விரயம் மட்டும் 10ஆம் இடம் தொழிலையும் பார்க்க போகுது, தொழிலையும் கொடுக்க போறாரு. கும்பத்தை பொறுத்தவரையில் புதிய தொழில்கள், புதிய ஏற்றங்கள், புதிய பிரான்ச்சஸ் எல்லாம் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. பெரிய அளவில் கொண்டு போவார் உங்களுக்கு குரு. அவ்வளோ ஆக்டான ஒரு நல்ல ஒரு நாள் இந்த நாள். பயன்படுத்திக் கொள்ளுங்கள், வெற்றி பெறுங்கள். மீனராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா பக்தி மேலோங்கும். நீங்க இப்பதான் ராமான்னு சொல்றவங்களுக்கும் வந்து நிற்பீங்க. ஏன்னா எண்ணங்கள் வெற்றி பெறுகின்ற நாள். எல்லாம் ஒரு விஷயம் சொல்லணும்னா, எண்ணங்கள் ஏன் வெற்றி பெறுது அப்படின்னா, நகை பணம் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்குள்ள ஒரு ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இவ்வளவு நாளா உங்க வீட்டுல இல்லாத நகைகள், பேங்க்ல இருக்கிற நகைகளும் உங்க வீட்டுக்கு திரும்ப வரும். எப்படி வரலாம்னு சொல்ல முடியாது. குரு சில மாயங்கள் செய்து கொடுப்பார். ராசி அதிபதி 5ஆம் இடம் கடக வீட்டுக்கு போயிட்டார். அப்போ அங்கிருந்து மீட்டு கொடுக்கிற வேலையை அவர் செய்வார். ஏனென்றால் உங்கள் ராசியை பார்ப்பதே மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அதுதான் நீங்க பேசிக்கணும். அதுவும் இல்லாம உங்களோட லாபஸ்தானத்தையும் பார்க்கிறாரு அப்படின்னும் போது மறைமுக வருமானங்கள் உண்டு, ஏற்றங்கள் உண்டு. எல்லா வகையிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களை வந்து சேரும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிமையான நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.